ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து சொல்றத நீங்க சொல்லிட்டீங்க. கலர் டிவிய குடுத்தாங்க. கேபிள் டிவி கனெக்ஷன மக்கள்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டாங்க. தங்களுடைய பிரச்சாரத்த வீட்டுக்கு வீடு கொண்டு போய் சேர்ப்பதற்கு அந்த கலர் டிவி அவங்களுக்கு உதவிச்சு. கலர் டிவி குடுத்த கையோட அவங்க பண்ணது ஃபுல்லாவே திமுக பிரச்சாரம் தான். இன்னைக்கு வரைக்கும் ம். அதான் ஓடிட்டுருக்கு. இன்னைக்கு வந்து ஒரே ஒரு கம்பெனி தமிழகத்தில வெளியிடப்படுகிற அத்தன படங்களையும் கண்ட்ரோல் பண்ணுது. தமிழகத்தில உருவாகுற படங்கள் எல்லாத்துக்குமே வியாபார ரீதியா திமுக தான் கண்ட்ரோல் பண்ணுது. அப்டின்னா அதுக்கு காரணம் முதல் புள்ளி அந்த டிவி தானே! அங்க தான் ஆரம்பிச்சதுன்றீங்களா? ஆமா. விதை அங்க போட்டிருக்காங்கன்றீங்க. அதுக்கப்புறம் தானே தொலைக்காட்சி கம்பெனியா இருந்த ஒரு கம்பெனி, ஒரு சினிமா தயாரிப்பு கம்பெனியா மிகப்பெரிய வளர்ச்சிய கண்டது. இன்னைக்கு வந்து வெ இ உலக அளவுல பெரிய தயாரிப்பு நிறுவனங்க அது. ஆமாவா? இல்லையா? இதெல்லாம் எங்கேருந்து பெரிய கம்பெனி ஆரம்பிச்சுச்சு? தான். ஆ எல்லா இந்தியாவிலேயே 4வது பணக்காரரோ, 5வது பணக்காரரோ கலாநிதி மாறன் இன்னைக்கு. எங்கேருந்து ஆரம்பிச்சுச்சு? இலவச தொலைக்காட்சியிலேருந்து ஆரம்பிச்சுச்சு. இலவச அதுக்கு தொலைக்காட்சி முன்னாடியே சன் டிவி அவங்க வந்து பெரிய டிவி தானே மேம்? அப்ப அவரு அவ்ளோ பெரிய பணக்காரரா இருந்தாரா? இல்ல சன் டிவி தான் அவ்ளோ பெரிய நிறுவனமா இருந்ததா?